உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீரியல் கொடுமைகள். அன்பிலீவபிள். நான் இந்த வரைக்கும் தமிழ் சீரியல் அப்படி பார்க்கல. ஐயா போதும், இதுக்கு மேல யாரு விளையாடுங்க இடம் இல்ல, ஹவுஸ் ஃபுல்லு. இது ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கிங் டிவைஸ். டாக்டரை வச்சு அவங்க பாடிக்குள்ள இந்த ஸ்பை பக்க வைக்கணும். இனிமே அவன் எங்க இருக்கான், என்ன பேசுறான், யார பாக்குறான், ஒவ்வொன்னா நடக்கிற எல்லாத்தையும் கேட்டு சும்மா சொல்லக்கூடாதுங்க. இந்த வாட்டி மாட்டி இருக்கிற ஒவ்வொரு கண்டென்ட்டும் அவ்வளவு அமானுஷ்யமான கண்டென்ட்டா இருக்குது. அதனால மறக்காம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தரமான சிறப்பான சம்பவம் உறுதி. சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். ஸோ ஃபர்ஸ்டா மரியா ஸ்ரீஜா அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரோ சன் டிவியில் வரக்கூடிய 3 முடிச்சு அப்படிங்கிற சீரியலில் இந்த டேட்டில் இந்த எபிசோடில் போய் பாருங்க. ஒரே ஒரு ஃபோனை வச்சு இவங்க என்னென்ன அட்டூழியம் பண்ணுறாங்க பாருங்க, சத்தியமாக முடியல அப்படின்னு சொல்லிட்டு வாங்க என்ன நகைச்சுவை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருவான். ஒரே ஒரு செல்போனை வச்சுட்டு என்ன ஆட்டம் காட்டினேன். ஆக்சுவலாக இந்த வில்லன் பைப்புல யாரை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சாருடைய தங்கச்சி. ஆனால் இந்த வில்லன் பைப்புல ஒரு கொலகார பைப்புல அப்படிங்கிற விஷயம் யாருக்கு மட்டும் தெரியும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம ஹீரோ சாருடைய பொண்டாட்டிக்கு தான். அந்த பொண்டாட்டி என்ன பண்றாங்க, குடும்பத்து மத்தியில் போயிட்டு இவன் ஒரு கொலகாரன்னு சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இவங்க கையில சரியான ஆதாரம் இல்ல. ஐயோ என்ன சிஸ்டர் நீங்க, ஒரு எவிடன்ஸ் கிடைச்சா போதும். யோசிங்க, இதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிங்க. இப்ப என் மொபைல் என்னோட கைக்கே வந்துருச்சு. ஞாபகம் இருக்குதா, இந்த வில்ல பைப்புல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிமோட் காரை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தான் நம்ம ஹீரோ சார் பொண்டாட்டி கூட அதை எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே. அப்ப அவன் என்னது தேடிட்டு இருந்தான்னு நினைக்கிறீங்க? ஒரு மொபைல் போனு. அந்த மொபைல் போன்ல தான் நம்ம ஹீரோ சார் பொண்டாட்டி தேடிட்டு இருக்கிற ஆதாரமே இருக்கான். இந்த மொபைல்ல இருக்க எல்லா வீடியோஸையும் delete பண்ணி ஆகணும். முதல்ல கேலரியை பார்ப்போம். பயமா தான் இருக்கான். ஒரு வழியா அந்த போன் வந்து அந்த வில்லன் பைப்புல கைக்கே வந்து கிடைச்சிருச்சு. சரி ரைட்டு, ஆதாரம் யாருக்கிட்டையும் போல நம்ம கிட்டே தான் இருக்குது அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு புது அப்டேட் வருது. அது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவனுக்கே தெரியாம அவன் மொபைல்ல புதுசா ஒரு வீடியோ ஆட் ஆயிருக்கான். புதுசா ஒரு வீடியோ கேலரியில இருக்கு. நாம ரெக்கார்ட் பண்ணாத வீடியோ வச்சு என்னன்னு பார்ப்போம். என்னடா இது, அவன் போனு. ஆனா அவனுக்கே தெரியாம எப்படா யாரா கொண்டு போய் அந்த வீடியோவை சொறி விட்டது அப்படின்னு சொல்லி கேட்டா, இவன் ஒரு ரிமோட் காரை வச்சு விளையாடிட்டு இருந்தா பாத்தீங்களா. அந்த ரிமோட் காருக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்குன்னு பாருங்க. ஆஹா, நல்ல கண்டென்ட் ஒண்ணு மாட்டிருக்கே, சூப்பரா கொலை பண்றானே, வாங்க பக்காவா ஃப்ரேம் வச்சு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆப்போசிட்லயே போய் பக்காவா ஃப்ரேம் வச்சு அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணது மட்டும் இல்லாம அவன் போனுக்கே அந்த வீடியோவையும் அமுச்சு விட்டுச்சான். ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டிங் ஆன்லயே வச்சிருந்திருக்கேன். அதனாலதான் அந்த ரிமோட் கார்ல இருந்த சிக்னல் இந்த மொபைல் கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு. கையில ஒரு குச்சி இருக்கும், அதை எடுத்து அவன் தலையிலேயே போடுங்க. இல்ல அவன் என்ன வீடியோ பாக்குறான், அவன் கொலை பண்ண வீடியோ பாக்குறான். அப்பேற்பட்ட ஒரு வீடியோவை பார்க்கும்போது யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி பார்க்கணுமா இல்லையா? இத்தனைக்கும் அவன் உட்கார்ந்து இருக்கிறது எங்க நினைக்கிறீங்க? மண்டபத்துல. அந்த மண்டபத்துல அக்கா தெரியுதா, நல்லா தெரியுதா, பாருங்கக்கா, நல்லா பாருங்கக்கா அப்படிங்கிற மாதிரி பின்னாடி ஆள் நிக்கிறாங்கன்னு கூட தெரியாம அவங்களுக்கு அந்த வீடியோவை காமிச்சுக்கிட்டு இருக்கானா. அந்த நந்தினி இதெல்லாம் ஓபன் பண்ணி பார்க்கல. முதல்ல இந்த வீடியோவை நம்ம டெலீட் பண்ணி ஆகணும். அந்த அக்கா பார்த்தாங்க, சரி ரைட், நம்ம தேடிட்டு இருந்த ஆதாரத்தை அவனே காமிச்சுக்கிட்டு இருக்கா சொல்லிட்டு ஒரே புடுக்கா பிடிக்கிட்டாங்க. நீ என்கிட்ட இருந்து பிடிக்கிட்டியா, நான் சும்மா விடுவேனா, இப்ப பாரு நான் பிடிக்கிறேன்னா அவனும் பிடிக்கிட்டானா. உனக்கு அவ்வளவு திமிராடி. இப்படியே மசமச நின்னுக்கிட்டா அப்படி சார், மனுஷனுக்கு எவ்வளவு வேலை இருக்கு, ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வாங்க சார். என்னடா இது, 2 பேரும் மாறி மாறி போனை புடுங்கி விளையாடிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தா, மறுபடியும் நம்ம ஹீரோ சார் பொண்டாட்டி என்ன பண்றாங்க, உன் போனை நான் மறுபடியும் புடுங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி புடுங்குறாங்க. அந்த புடுங்குற அழகை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். மிஸ் பண்ணிடாதியே, அப்புறம் வருத்தப்படாதியே. இது எங்க போகணுமோ அங்க போகும். எப்படி அவன் முடிய மட்டுமே புடிச்சு இழுத்து பாக்கெட்ல இருந்து போனை புடிங்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடிட்டாங்களா. சரி ரைட், இதெல்லாம் கூட விட்டுலான்னு வைங்களேன். அடுத்ததா மேடம் என்ன தெரியுமா பண்ணாங்க, இத ஓபன் பண்ணி பாருங்க. அத பார்த்துட்டு கொலைகாரனை உடனடியா அரெஸ்ட் பண்ணுங்க சார். சாலிடா எவிடன்ஸ் கொடுத்திருக்கமா நீ.
சார் சீக்கிரம் கிளம்புங்க. பரவாயில்லையே, நான் கூட நினைச்சேன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற வழியில இவன் புடுங்க மறுபடியும் அவங்க புடுங்க, அதை இவன் புடுங்க மறுபடியும் அவங்க புடுங்க, புடுங்கி கடைசியா தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சேருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா எடுத்த உடனே போலீஸ் கிட்டே போய் ஸ்ட்ரைட்டா ஆதாரத்தை காமிச்சாங்களே, அவங்களும் உடனே கிளம்பி வந்து கபார்னு பிடிக்கிறதுக்கு வந்துட்டாங்களேன்னு சொல்லி பார்த்தா அங்க வச்சிருக்காங்க ட்விஸ்ட. சீக்கிரமா இந்த திருட்டு பையல அரெஸ்ட் பண்ணுங்க சார். என்ன சார் பிடிக்கிறீங்க? லைன்ல இரு, ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது. சார் வாட் இஸ் திஸ் சார்? நான் என்ன பண்ணேன்? என்ன சார் பண்றீங்க? கொலை பண்ணது இவர் இல்ல. அட என்னடா இது, கொலை பண்ணது வில்லன் பயப்புல. அந்த வீடியோ நல்லா உத்து பார்த்ததுக்கு அப்புறமும் சம்பந்தமே இல்லாம ஹீரோ சார போய் அரெஸ்ட் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்களா. பாருங்க, நீங்களே எல்லாரும் பாருங்க. இது எப்படி நடந்துச்சு? அந்த புள்ள போனை பிடிக்கிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கே ஓடிடுச்சு. இந்த கேப்ல எப்படி இவன் வீடியோவை மாத்தனா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கோம். அந்த ட்விஸ்ட்டுக்கு நீங்க பிளாஷ்பேக் வரைக்கும் போகணும்னு ஒரு கன்றாவியான பிளாஷ்பேக்கை ஓட்டி வச்சிருக்காங்க. என்ன பிளாஷ்பேக் போறியா? இது என்னோட மொபைல் தானா? என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ஒரு டம்மி போனை வாங்கி வச்சிருந்தேன். அந்த டம்மி போனை எடுத்துட்டு போயிட்டா. என்னடா காமெடி இதெல்லாம். அவன் பாக்கெட்ல இருந்தது ஒரே ஒரு போன் தான். அந்த போனை தான் இந்த அம்மா தூக்கிட்டு ஓடுனாங்க. அதுக்கப்புறமா தான் யோசிச்சிருப்பாங்க போல இருக்கு. அந்த போன் எடுத்து போய் காமிச்சா இவனை அரெஸ்ட் பண்ணணுமே, என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சு அது டூப்ளிகேட் போனு, ஒரிஜினல் போன் இவன் கிட்ட தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டுருந்தா கூட பரவாயில்ல. ஆனா அதுல எப்படா இந்த வீடியோ வந்துச்சுன்னு சொல்லி கேட்டா அதுக்கு டெக்னாலஜி எல்லாம் இழுத்து போட்டு அடிச்சிருக்காங்க. நான் இப்போ உனக்கு ஒரு வீடியோ அனுப்புறேன். சூர்யாவோட போட்டோஸ் வச்சு மேட்ச் பண்ணணும். ஓகே மச்சி, அனுப்பிடுறேன். ஆக மொத்தத்துல பரபரப்பை கிரியேட் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட் எல்லாம் வைக்கிறீங்க, ஓகே தான். ஆனா நீங்க வைக்கிற ட்விஸ்டுக்கு லீடர் போன ட்விஸ்டே பரவாயில்ல போலையடா. அடுத்ததான் அபிவர்ணன் அப்படிங்கிறவங்க என்னோட இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் அமைச்சிருக்காங்க. அண்ணா ஜி தமிழ்ல வரக்கூடிய இதயம் சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு சிறப்பான தரமான சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வேற ஒண்ணும் இல்ல, மறுபடியும் திருட்டு தாலி கான்செப்ட் தான். வாங்க என்னன்றது டீடைல்டா சொல்றேன். அவளுக்கே தெரியாம அவ கழுத்துல அந்த தாலியை கட்டி அவங்கள உங்க பொண்டாட்டி ஆக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? திருடு போன உன் தாலி உன் கழுத்துக்கு வரணும்னு 3 முறை கோயில் குளத்துல முங்கி எந்திரி, உன்னோட தாலி உன் கழுத்துல இருக்கும். அதாவது ஹீரோயினுடைய தாலி வந்து தொலைஞ்சு போயிருச்சான். அந்த தாலி மறுபடியும் கிடைக்கணும் அப்படின்னா கோயில் குளத்துல போய் 3 வாட்டி முங்கி எழுந்து பாருங்க. 3வது வாட்டி நீங்க எந்திக்கும் போது உங்க தாலி உங்க கழுத்துல ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. அதை கேட்டு சரி ரைட்டு, குளத்துல 3 வாட்டி தானே முங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கிளம்பி போயிட்டாங்களாம். சரி, காணாம போன தாலி எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது வேற எங்கேயும் போகல, நம்ம ஹீரோ சார் இருக்கார் இல்லையா, அவர் பாக்கெட்ல தான் பத்திரமா இருக்குது. தாலி வந்துச்சுன்னு சொல்றாரு. தாலி கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சுடா. இவரை யாருன்னு தெரியுதா? மத்த சீரியல்ல ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட்ல தான் பொண்டாட்டியை மறப்பாங்க. ஆனா இவரு டாக்டர் கிட்ட போய் என் பொண்டாட்டியை மறக்கணும், இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் எரேஸ் பண்ணி விட்டுருக்க அப்படின்னு ஆபரேஷன் பண்ணிட்டு வந்த ஆளு. பாரதியின் நினைவுகளை அழித்து நிரந்தரமாக விலக முடிவெடுக்கும் ஆதி. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. அப்படி மெமரியை எரேஸ் பண்ணிட்டு வந்த இந்த மனுஷன் எதுக்கு அந்த தாலியை அந்த புள்ள கையிலேயே கொடுக்காம பாக்கெட்ல நைஸா ஒளிச்சு வச்சிருக்காருன்னு சொல்லி கேட்டா அவர் ஒரு சம்பவம் பண்ண போறாராமா. என்னோட கையால பாரதி கழுத்துல தாலி ஏறணும்னு நான் ஆசைப்படுறேன். சூப்பர்ண்ணே. அது சம்பவம்ல சரித்திரம். எப்படி இதுக்கு முன்னாடி அதே புள்ள கூட தான் குடும்பம் நடத்தி பார்த்துட்டு ஐயா இதெல்லாம் வேலை கேட்காதுன்னு போய் எரேஸ் பண்ணிட்டு வந்த மனுஷன் மறுபடியும் அதே புள்ளைய லவ் பண்ணி தாலி கட்டி புருஷன் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டாராமா. புருஷனாயிரலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் மறுபடியும் அந்த புள்ள கூடிய குடும்பம் நடத்தி பார்த்துட்டு ஐயா இது மறுபடியும் வேலை கேட்கற மாதிரி தெரியலையேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு டாக்டரை தேடி போய் எரேஸ் பண்ணாலும் எரேஸ் பண்ணுவாரு போல. இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க. ஆத்துக்குள்ளே ஏலேலோ அத்தி மரம் அகில அகில. இப்போ அந்த மனுஷன் எப்படி அந்த புள்ள கழுத்துல தாலி கட்ட போறாரு அப்படிங்கிறதுக்கு தானே ஆவலா காத்துக்கிட்டு இருந்தோம். அதை எப்படி திரும்பி கேட்டாரு? உள்நீச்சல் போட்டு நைஸா வந்து அந்த புள்ள பாருங்க முங்கி எழுந்துருன்னு சொன்னா அது உள்ள உள்நீச்சல் பண்ணிட்டு இவரு உள்நீச்சல் பண்ண அந்த புள்ள உள்நீச்சல் பண்ண அந்த கேப்ல தாலியை கட்டிட்டு வந்துட்டாராம். வெளியே நிக்கிற யாருக்கும் தெரியலையா, தாலி கட்டினா அந்த புள்ளைக்கும் தெரியலையா. ஆனா 3வது வாட்டி எஞ்சி பார்த்தா கழுத்துல தாலி வந்துருச்சான்.
அன்பிலீவபிள். நான் இன்ன வரைக்கும் தமிழ் சீரியல் அப்படி பார்க்கல. இதுல கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி திருட்டு தாலி கட்டுற வேலையெல்லாம் வழக்கமா வில்லன் தான் பண்ண போவான். அதை போய் தடுக்கிற வேலையை தான் ஹீரோக்கே கொடுப்பாங்க. ஆனா இப்போ அந்த கேடு கட்டுற வேலையவே ஹீரோ சரியே பண்ண வச்சிடறாங்க. இதுல ஹீரோ அந்த வேலையை பார்க்கறதுனால அது கரெக்ட்னு ஆயிருதாமா. அதுலயும் எல்லாரும் முன்னாடியும் தாலி கட்டினா வச்சு சரி ரைட் இவன் தான் புருஷன் அப்படிங்கிறது யாருக்காச்சும் தெரிய வரும். இந்த மாதிரி திருட்டு தாலி கட்டிட்டு வந்துட்டு அவனுக்கு அவனே யோசிப்பான் போல இருக்கு. அப்பா நான் தாலியை கட்டிட்டா அப்ப நம்ம தான் புருஷன் அப்படின்னு அவனே ஊருக்குள்ள சொல்லிட்டு திரிவானா இப்படி. அந்த பாம்பே மயில் இந்த கருந்திருத்தைக்கு அடிமை. அப்ப போன விஷயம் நல்லபடியா முடிஞ்சது, ஏகபோகமா முடிஞ்சு. அடுத்ததான் ஆசா மதியழகன் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ணா சன் டிவில வரக்கூடிய அன்னம் செல்லமே செல்லம் இந்த மகா சங்கமம் இருக்கு இல்லையா, அதாங்க இந்த மஞ்சுமல் பாய்ஸ் கான்செப்ட் எடுத்து ஓட்டிட்டு இருக்காங்களே அது இன்னும் முடியல போல இருக்கு. வாங்க என்ன அநியாயம் பண்ணிருக்காங்கன்னு பாப்போம். நீங்க மஞ்சுமல் பாய்ஸ் எடுத்தீங்கன்னா நாங்க அதை மஞ்சுமல் கேர்ள்ஸா கன்வெர்ட் பண்ணிடுவோம்டா அப்படிங்கிற மாதிரி எது கான்செப்ட்ல ஓட்டிட்டு இருக்காங்களான்னு தெரியல. நீங்க குழிய குட்டியா போட்டதுனால ஒரு ஆளா உள்ள போட்டீங்க, நாங்க குழிய பெருசாக்கிட்டோம்ல அப்படிங்கிற காரணத்தினால எல்லாரையும் உள்ள குதிக்க வச்சிட்டாங்க. ஐயா போதும், இதுக்கு மேல யாரு விளையாடுங்க இடம் இல்ல, ஹவுஸ் ஃபுல்லு. இதுல கொடுமை என்னன்னா அந்த புள்ளையை காப்பாத்துறதுக்கு வெளியே இருக்கிற அம்புட்டு பேரும் உள்ள குதிக்கிறது ஒரு பக்கம் அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒரு பாம்பு நானும் ஹெல்ப் பண்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ளையை தூக்கி நிப்பாட்டிக்கிட்டு இருக்கு. ஏன்னா வெளியே இருந்து எத்தனை பேர் உள்ள குதிச்சாலும் எவனும் அந்த புள்ளையை தூக்கிட்டு போற மாதிரி தெரியல. அவனை தூக்குறதுக்கு இன்னொரு ஆள் தான் வர வேண்டியதா இருக்குது. அதனால பாம்பே பார்த்துருக்கும் போல இருக்கு. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்மளே வேணா தூக்கி வெளியே விட்டுருமோன்னு பாதி அதுவே தூக்கிருச்சு போல. அதுலயும் இந்த சீரியல்ல ஹீரோயினுக்கு தான் மாஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. அது எல்லாமே ஓகே தான். அதுக்கு அந்த புள்ளைய மட்டும் உள்ள இறக்கி வெளியே தூக்கிட்டு வந்தா கூட பரவாயில்ல. இது சீரியல் ஆச்சே, அவ்வளவு சீக்கிரம்லாம் அதை பண்ணிட மாட்டோம்னு ஏதோ ட்ரிப்புக்கு போற மாதிரி பையனெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது 3 பேரா வராங்க. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமாங்க, ஒரு வழியா இந்த மஞ்சுமல் பாய்ஸ் கான்செப்டுக்கு சாரி இந்த மஞ்சுமல் கேர்ள்ஸ் கான்செப்டுக்கு ஒரு முடிவு கட்டிட்டாங்க. இல்லன்னு வைங்களேன், உள்ள புள்ள கிடக்குதுன்னு கூட பார்க்காம 2 பேரும் வெளியே டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. performance was boss இது கொலமால். ஆனா ஒரு விஷயத்துல நான் உறுதியா இருக்கேன். அது என்னன்னா கையல் தான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப கையலுக்கே டப் கொடுக்குற மாதிரி இவங்க உருவாகிட்டாங்க இல்லையா. இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க கன்ஃபார்மா இன்னொரு பக்காவான படத்தை எடுத்து அடுத்து ஒரு 3 மாசத்தை ஓட்டிடுவாங்க. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. அடுத்ததான் காயத்ரி ஹரிகிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சலங்கை ஒளி அப்படிங்கிற சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு பயங்கரமான சம்பவம் ஒன்று மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க இந்த சலங்கை ஒளி கான்செப்டே வித்தியாசமா இருக்கும். என்னன்றத நானே சொல்றேன். இதை பார்த்துட்டு உடனே மறந்துருங்க. வழக்கமா சீரியல்ல இருக்கிற எல்லா வில்லிகளுக்குமே எப்பேற்பட்ட ஒரு வேலையை கொடுப்பாங்கன்னா ஒன்னு ஹீரோயினை பழி வாங்குவாங்க, இல்ல ஹீரோயின் புருஷனை பழி வாங்குவாங்க, இல்ல அவங்க குடும்பத்தை பழி வாங்குவாங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல. ஆனா இந்த சீரியல்ல வரக்கூடிய வில்லிக்கு என்ன வேலைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொந்த புருஷனையே பழி வாங்கணும். சாரி போட்டு தள்ளணுமா. இதுவல்லவா லட்சியம். உன் கதை முடிய போகுது. என்ன விஷயம்னா வில்லி வந்து ஹீரோவை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிடலாம் தான் ட்ரை பண்ணேன். ஆனா மாறி இவனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க போல இருக்கு. அந்த பையன் போல சும்மா இருக்காம வா ஹனிமூனுக்கு போலான்னு சொல்லி கிளம்பி வந்துட்டேன். ஹனிமூனுக்கு போகும்போது லக்கேஜில் என்ன எடுத்து வைப்பாங்க, புதுசா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைப்பாங்கல்ல. ஆனா இந்த வில்லி எதெல்லாம் தெரியுமா எடுத்து வச்சிருக்கா, துப்பாக்கி, கத்தி, கயிறு, விஷப்பாட்டில், இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லி கேட்டா இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படியாச்சும் அவனை போட்டு தள்ளிடலாம்னா. விஷம் கலந்த அந்த பாலை முதல்ல அவளுக்கு கொடுப்போம், அப்படியே குண்டு கட்டா தூக்கி இதுல தொங்க விட்டுற வேண்டியதான். ஹனிமூன்ல இத அவன் உனக்கு கொடுக்காம இருக்கணும்னா இப்ப நீ ஆக்ஷன்ல இறங்கி ஆகணும். இந்த வில்லிய பாருங்க, புருஷனை போட்டு தள்ளுறதுக்கு 4 விதமான ப்ராப்பர்ட்டியை ஆல்ரெடி அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இப்போ அந்த 4 ப்ராப்பர்ட்டி ஓரமா உட்கார வச்சுட்டு புதுசா ஒரு யுக்தியை கையாளுறாங்களா. ஒரு புது முறையை நான் இன்னைக்கு கையாள போறேன்.
எப்படி கரண்ட் கனெக்ஷனை எடுத்து அப்படியே கொண்டு போய் ஸ்விம்மிங் பூல்ல கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த வில்லி என்ன பண்ணணும், இங்க வாடா அப்படின்னு சொல்லி ஓரமா நிக்க வச்சு கொச்சிலேயே ஒரு மீறி உள்ள போய் உளுந்தானா செத்து போயிடுவானா இல்லையா? ஆனா இந்த வில்லி என்ன தெரியுமா பண்றா, சரி வா வா நக்ஷு. ஒத்திய பார்த்த மாதிரி ஆயிப்போச்சு. நக்ஷு சோலி முடிச்சு. சரி ரைட்டு, பொண்டாட்டி தெரியாம தண்ணிக்குள்ள விழுந்துட்டா, கூடவே இவனும் குதிச்சிருக்கலாம்ல. ஆனா பொண்டாட்டி விழுந்த உடனே ஐயோ என்னமோ நடக்குதே அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டாரா. அந்த கரண்ட் சாக்கு எங்க இருந்து வருது அப்படிங்கிற ஒயரையும் கண்டுபிடிச்சு நேரா போய் ஒயரை எடுத்து பொண்டாட்டியை காப்பாத்திட்டாரான். கையாவது தட்டுங்களேன்டா. சத்தம் போடாம தட்டுங்கடா. அதுலயும் பாருங்க, சாக்கடிக்கும் போதும் அந்த வில்லி ஒரே ரியாக்ஷன் தான் கொடுத்தா. கடத்துல ஒயரை எடுத்து இவன் போய் பிடிச்சிக்கிட்டு இருக்கா, அப்பயும் சாக்கடிச்ச மாதிரி ரியாக்ஷன் தான் அந்த வில்லி கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஏய் அடச்சி கேவலமா அடிக்காத எந்திரி. இதுல என்னன்னா, இந்த கரண்ட் சாக்குல அவன் செத்துருவான்ற மாதிரி ஐடியா போட்டா, ஆனா கடத்துல வில்லி விழுந்தும் சாகலையே. சரி விடு, இப்ப ஃபீல் பண்ணி என்ன பண்றது? அடுத்ததா சாருமதி அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, விஜய் டிவியில் வரக்கூடிய மகாநதி சீரியலை கொஞ்சம் போய் பாருங்க, என்னென்ன அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேப்ல நம்ம மகாநதியை மறந்துட்டோம்ல, பாக்க என்ன செய்யறாங்கன்னு பார்த்துருவோம். என்ன பத்தி என்ன என்னங்கிறது தான் இன்னைக்கு அக்கா உங்ககிட்ட பேசியிருக்குமே. அந்த விஷயமா? சும்மா சொல்லக்கூடாது. தமிழ் சீரியல்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பக்கம் இதயம், இன்னொரு பக்கம் கார்த்திகை தீபம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மகாநதி. எல்லாத்துலயும் ஒட்டுமொத்தமா ஒரே கான்செப்ட் தான், மெமரி லாஸ். சரி, மெமரி லாஸ் கான்செப்டை வச்சு இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்க புதுவிதமான காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம காவேரிக்கு தெரியாம மெமரி லாஸ் ஆன உடனே ரைட் அப்ப 2 பேரும் பிரிச்சு விட்டுறலாம் அப்படின்னு முடிவு பண்ணது யாரு? இந்த குடும்பம் தானே. பழசெல்லாம் மறந்ததாவே இருக்கட்டும். நீங்க அவளை கூட்டிட்டு உங்க ஊருக்கே போயிடுங்க. இப்ப அதே 2 குடும்பம் சரி ரைட் அவங்க 2 பேரையுமே சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களாமா. உனக்கு ஏத்த மாதிரி ஒரு மாப்பிளைய தேடி கண்டுபிடிச்சு நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பேசாம நமக்கு நல்லா தெரிஞ்ச விஜய் சாரி நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. டேய், என்னடா கான்செப்ட் இது? நல்லா இருக்கவங்கள பிரிக்கலான்னு முடிவு பண்றதோ அதே குடும்பமா, கொஞ்ச நாள் கழிச்சு சரி ரைட் அவங்களே சேர்த்து வச்சிடலான்னு முடிவு பண்றதோ அதே குடும்பமா? என்னடா குடும்பம் இது? ஐயோ நல்ல குடும்பம். எனக்கு ஏத்த ஒருத்தர அவர் இல்லங்கிறது தான் இவனா இப்போ பிரச்சனையே. இதுல ஹைலைட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, காவேரிக்கு விஜய் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களா. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் ஏற்கனவே கல்யாணமானவரு, ஒரு குழந்தையோட அப்பா. அப்படி இருக்கிறவரை நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்? என்னென்ன கொடுமை எல்லாம் பார்க்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியலையே. ஏமா, நீயே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சிசரியன்ல தான் குழந்தைய பெத்த, இன்னுமா குடிஞ்சி அந்த சிசரியன் மார்க்க கூட நீ பார்க்கல. என்னடா நகைச்சுவை இது? இதுல 2ஆம் தரமா நான் எப்படி போறதுன்னு கேள்வி வேற. அவரால அவர் வைஃப் அளவுக்கு இன்னொரு பொண்ணை லவ் பண்ண முடியாதுன்னு அவரே சொல்றாரு. டெத் பெட்ல இருக்கமா, இரிட்டேட் பண்ணாத. இதுல சரி ரைட் 2 குடும்பமும் சேர்ந்து காவேரி விஜயை சேர்த்து வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்பயாச்சு அம்மா நீ தான் அவன் பொண்டாட்டி, அவன் தான் உனக்கு புருஷன், அதனால கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி பழைய ப்ரூஃப் எல்லாம் எடுத்து காமிச்சு ஓரளவுக்கு அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணாலும் பரவாயில்ல, அவங்க கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லாம உண்மையவே சொல்லாம சேர்த்து வைக்க முயற்சி பண்றாங்களா. அவர் வைஃப் தான் இப்ப அவர் கூட இல்லல்ல, அவரே இன்னொரு கல்யாணம் பண்ணி புது லைஃப ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்காரு. அவர் ஆசைப்பட்டா மட்டும் போதுமா? எனக்கு அதுல விருப்பம் இருக்க வேண்டாமா? சரி இப்படி யோசிச்சு பாருங்க, காவேரி சரி ரைட் நான் விஜயவே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா கூட விஜய்கிட்ட எங்க உன் பழைய பொண்டாட்டி போட்டோவை காட்டு அப்படின்னு கூடவா கேட்க மாட்டாங்க. இந்த கேள்வி இப்ப முக்கியம் இல்ல. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, மற்ற சீரியல் எல்லாம் புது மாப்பிள்ளைய குடும்பத்துல இருக்கவங்க தானே கொண்டு வருவாங்க. ஆனா இங்கதான் குடும்பம் எல்லாம் சேர்ந்து சேர்த்து வைக்க பாக்குறாங்களே, அதனால அந்த மாப்பிள்ளைய யாரு தெரியுமா கொண்டு வரா? கோவில்லயே வச்சு கூட அடுத்த வாரம் நீங்க சொன்ன அந்த முகூர்த்தத்திலேயே நம்ம கல்யாணத்தை நடத்திடலாம். நீங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு செகண்ட் மாப்பிள்ளைய கட்டி வைக்க பாக்குதோ, அதனால நானே ஒரு மாப்பிள்ளைய உடனே அரேஞ்ச் பண்ணி கூட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருந்து வந்தான்னு தெரியல போசுக்குன்னு கூட்டு வந்துட்டாங்க. உனக்கு எப்படியாவது இந்த சம்பந்தத்தை தட்டி கழிச்சிட்டு அந்த விஜய் கூட எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். நிஜமாவே எனக்கு இந்த மாப்பிளைய பிடிக்கல. ஆனா எனக்கு பிடிச்சிருக்குமா? இதுல என்னன்னா, எப்படியும் கடைசியில விஜயும் காவேரியும் தான் ஒண்ணு சேர போறாங்கன்றது ஊரறிஞ்ச விஷயம். ஆனாலும் அதுக்கு நடுவில் பரபரப்பை கிரியேட் பண்றோம், சுறுசுறுப்பை கிரியேட் பண்றோம்ன்ற பேர்ல என்னென்ன அநியாயம்லாம் பண்ணி கடைசியில சேர போறாங்க அப்படின்னு பார்க்கணுன்றது தான்
நம்ம தலைவிதியே. ஏற்கனவே கல்யாணமான ஒருத்தருக்கு என்ன 2ஆம் தாரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சல நீ. அதான் நானே எனக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பையனா பாத்திருக்கேன். சரி, இந்த காமெடி பயங்கரமா எடுக்கும் சொன்னியே, பயங்கரமா எடுக்கும் சொன்னீங்கடா. அடுத்ததா ஷமீம் ஃபாத்திமா அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சந்திய ராகம் அப்படிங்கிற சீரியல்ல இப்போ ஒரு புது படத்தை எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, அது என்ன படம் அப்படிங்கிறத போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியமா சொல்றேன், அது என்ன படங்கிறத யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளவு கஷ்டமான ஒரு படம். ப்ரோகிராம் விட்ட ட்ராக் பண்ண ஏதோ டெக்னிக் இருக்குன்னு சொன்னேன். இது பேர் தான் ஸ்பை பக். இதை வச்சு ஆடியோ மூலமா நம்ம ஈஸியா கண்காணிக்கலாம். சந்தியராகம் சீரியலை பொறுத்த வரைக்கும் டிசைனா கெட்டப் போட்டு அந்த கெட்டப்பை எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடிஞ்சாலும் யாரு இவங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தே ஓட்டிக்கிட்டு இருந்தானுங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம படத்துல இறங்கிட்டாங்க போல. அது காலம் அப்படி கெட்டு கிடக்குது. டாக்டரை வச்சு அவங்க பாடிக்குள்ள இந்த ஸ்பை பக் வைக்கணும். ஒன்னும் ஆகல, நீ நல்லபடியா பொழைச்சு வந்துட்டேன். எப்படி டாக்டரை அரேஞ்ச் பண்ணி ஸ்பை பக்க நெஞ்சுக்குள்ள வச்சு தச்சு விட்டாங்களாமா, அதை ஒருத்தங்க ரெண்டு ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்களாம். இந்த கான்செப்டை நம்ம எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கிற அளவுக்குலாம் கிடையாது. கண்டிப்பா எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்படி யாராச்சும் கண்டுபிடிக்கலன்னா இந்தா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கிங் டிவைஸ். இதை நீங்க இம்ப்ளான்ட் பண்ண உடனே சப்ஜெக்ட் நாங்க 24/7 மானிட்டர் பண்ண முடியும். டாக்டரை வச்சு அவங்க பாடிக்குள்ள இந்த ஸ்பை பக் வைக்கணும். இனிமே அவன் எங்க இருக்கா, என்ன பேசுறான், யார பாக்குறான், ஒவ்வொன்னா நடக்கிற எல்லாத்தையும் கேட்டு வரக்கூடிய நரக வேதனைய அந்த மாயா அனுபவிக்க போற. இவங்க யாருன்னு தெரியுதா? இவங்க அரவிந்த் சுவாமி கிடையாது, அரவிந்த் மாமி. அதாவது கொஞ்சம் கூட பிசிறு தட்டாம எப்படா அப்படியே தனி ஒருவன் கான்செப்ட் எடுத்து ஓட்டிட்டு இருக்கீங்க. சந்தியா ராகம். ஆக மொத்தம் படங்கள் இருக்கிற வரைக்கும் சீரியலுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை போல இருக்கு. எனக்காச்சும் கான்செப்டுக்கு பஞ்சம் ஆயிடுச்சுன்னா ஏதாச்சும் ஒரு படத்தை எடுத்து ஓட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க போல. எனக்கு தெரிஞ்சு எல்லாருடைய டார்கெட்டும் அடுத்து கருப்பு தான். எவன் ஃபர்ஸ்ட் தூக்க போறான்றது தான் காம்படிஷனே. அவ்வழி மேல் விழிவைத்து காத்திருப்பாள், அவ்வழி மேல் விழிவைத்து காத்திருப்பாள். பாம் பாம் பாபா. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை என்ஜாய் பண்ணீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூட பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் டான் டைப் கொஞ்சம் சேர்ந்துடும். ஸோ வீடியோ மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட சந்திக்க அந்த பேக் ஃப்ரம் ஷாப்பி. டாடா பை அண்ட் டேக் கேர்.